அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 30/9/2024 திங்கட்கிழமை. இன்று சோமவார பிரதோஷ விரத நாள், மாத சிவராத்திரி விரத நாள். சிவனை வழிபட, நந்தியம் பகவானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இந்த நன்னாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே மயிலை கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர சுவாமியின் அருளால் வியாபாரம், தொழில் சிறக்கட்டும், குடும்பத்திலே ஒற்றுமை உண்டாகட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள். இன்று இரவு 8:45 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ள நாள். இன்று காலை 9 மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 9 மணி வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள். இன்று உத்தராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் பகவானை உச்சமாக கொண்ட மேஷராசி என்பர்களே, அலைச்சல் நிறைந்த நாள். தேவையில்லாத வீண் அலைச்சல் சிலருக்கு இருக்கும். டென்ஷன் வரும், கோபம் வரும். வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்ல முடிவெல்லாம் எடுக்கணும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டி இருக்கும். சிலருக்கு மந்த நிலைமை காணப்படும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள். மாலை நேரத்தின் பின்னர் குழந்தைகள், பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி என்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்கள், தாய் தந்தை அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பது நல்லது. ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள், அதாவது அட்மிட் ஆனவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், செவிலியர்களாக, தாதிகளாக இருப்பவர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். புரோக்கராக, மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் கவலைப்படுறதில் அர்த்தமில்லை. சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடும். கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அல்லது டிபார்ட்மெண்ட் விட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் கடையை நடத்துபவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். டெலிகாம் செக்டர் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
வீரபத்திரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பணக்கொடுக்கல் வாங்கல்களிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு திடீர் லாபம் உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். டெய்லரிங் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. இன்று பயணங்கள் இனிமையாக இருக்கும். வாகனங்களால் சிலருக்கு சில செலவுகள் வந்து போகும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அல்லது புது வெஹிக்கிள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு, விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ஓய்வாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். அரசு ஊழியர்களுக்கு திடீர் பொறுப்பு மாற்றம், பதவி மாற்றம், இடமாற்றத்துக்கான வாய்ப்புள்ள நாள். கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் நாள். டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள், டியூஷன் எடுப்பவர்கள், கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் வாய்ப்புகளையும் தருகின்ற நாள். மாணவர்கள், குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள், நல்ல செய்திகள் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். தேவையில்லாமல் கோபப்படுறதுல அர்த்தம் இல்லை. அந்த கோபத்துக்கும் மரியாதை இருக்காது, உங்களுக்கும் மரியாதை இருக்காது. வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொதுவாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு நன்மைகளையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக உள்ளது. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நாள். வேறு மொழி பேசும் மக்களால் நன்மைகள் உண்டு. வியாபாரம், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஊழியர்களால் லாபங்கள் உண்டு. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சனி வக்ரகதியில் இருப்பதனால் சில விஷயங்களிலே அவசரப்படக்கூடாது. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், டேட்டா அனலிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே சொத்து அல்லது வீடு வாங்குகிற ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடிகள் குறையும். மாணவர்கள் உங்களுடைய கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, மனதிலே நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்களாக இருப்பவர்கள், செவிலிகளாக, தாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்கள், டயர்
பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், மணல், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே வியாபாரிகளுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் வந்து போகும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாளாக உள்ளது. ஜோதிடர்களாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள், ஆலய நிர்வாகிகளாக, ட்ரஸ்டிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நன்மையையும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ரிசார்ட் நடத்துபவர்கள், மெஸ் நடத்துபவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கடனுக்காக கடன் வாங்குவதை அறவே தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்து போகும். அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தையும் நன்மையும் தரக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை வழியிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதலர்களுக்கிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நன்மைகள் உண்டு. லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாளாக உள்ளது. கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியராக இருப்பவர்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். சாப்பாட்டு விஷயத்திலே, உணவு விஷயத்திலே முதியோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கும், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும் நாள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஆக்சசரிஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு பேச்சுவார்த்தை விஷயங்கள் முன்னேற்றம் காணும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க முன்னேஸ்வரம் வடிவாம்பிகை சமேத முன்னைநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.